Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டெலிஷியஸான கேக் ரெசிபி பார்க்க போறோம். இது Raffaello கேக். இதுல வந்து சாக்லேட் and almonds அப்புறம் வந்து coconut flakes இதுதான் இதோட மெயின் ஃப்ளேவர்ஸ். சோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு dry bowlல dry ingredients எல்லாமே அரைச்சு எடுத்துறலாம். இதுக்காக 1.5 கப் மைதா எடுத்துர்க்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணையும் நல்லா sift பண்ணிட்டு நல்லா mix பண்ணி வைக்கணும். இப்போ இதோட 1/2 கப் ஆல்மண்ட் பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரோஸ்ட் பண்ணாத ஆல்மண்ட்ஸ் தான், மிக்ஸியில் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துருக்கேன். இதையும் இந்த ட்ரை மிக்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுல் எடுத்துருக்கோம். அதில் ஒரு 6 முட்டை உடைச்சி சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் vanilla essence, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பீட்டர் ஹையில் வச்சு பீட் பண்ணலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக பதஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1.25 கப் அளவு சுகர், பொடிக்காத சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இதுதான் இதோட டெக்ஸ்சர். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப்பு மில்க்கு, ரூம் டெம்பரேச்சர் மில்க்கு தான். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை மிக்ஸ் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம எக் மிக்சரோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இதோட ஆல்டர்னேட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் மிக்சரையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ளோர் மிக்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை மாற்றி மாற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மிக்சரோட நல்லா கம்பைன் ஆகிறது வரைக்கும் நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பேட்டரோட நம்ம 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட்டு, இது வந்து வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அல்லது ஸ்டோர்லேயும் நமக்கு ஈஸியாக இப்போ கிடைக்கிது. இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் நமக்கு ஸ்பாஞ்சில் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஃப்ளேவருக்காக ஆல்மண்ட் எசன்ஸ் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு 10 இன்ச் அளவு பேன் எடுத்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டர் சேர்த்து கொடுத்துட்டு அது ஓவனில் தான் பேக் பண்ணியிருக்கேன். இது ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ணலாம். இது 170 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக்கு நல்லா சூடாக ஆறட்டும். இந்த டைமில் 2.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் க்ரீம் எடுத்து நம்ம மாற்றி வச்சுட்டு ரிமைனிங் க்ரீமில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் டெசிகேட்டட் கோகோனட்டும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த Raffaello ஃப்ளேவர் நம்ம கேக்கில் வந்து நல்லா கிடைக்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க்கு, 1/2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து பீட்டரில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட ஃபில்லிங்கான Raffaello க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை சோக் பண்ணுறதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம சுகர் சிரப்பை யூஸ் பண்ண போகிறதில்ல. 1 கப்பு கோகோனட் மில்க் எடுத்துருக்கோம். அதோட 1 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு பதிலாக வேணும்னா நம்ம வந்து மெல்டட் ஒயிட் சாக்லேட் அண்டு நார்மல் மில்க்கும் ஆட் பண்ணலாம். ஸோ இது அவைலபிள் இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து Raffaello பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1.5 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/2 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க், இது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டோ டெக்ஸ்சரில் நமக்கு வரணும். நம்ம வந்து சின்ன பால்ஸாக இதை ரோல் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் வந்து இந்த பால்ஸை ரோல் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஆல்மண்ட்ஸ் வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். எல்லா பால்ஸுமே இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து மெல்டட் ஒயிட் சாக்லேட் அல்லது கண்டென்ஸ்டு மில்கில் டிப் பண்ணி கோகோனட்டில் வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். இதுதான் நம்மளோட Raffaello பால்ஸு.
ஒரிஜினல் பால்ஸ் வந்து இந்த வேஃபர் ஷெல்லில் வந்து சாக்லேட் ஃபில் பண்ணி நடுவில் ஆல்மண்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அந்த வேஃபர் ஷெல்ஸ் இப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் இந்த இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரஃபெல்லோ பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் சாக்லேட்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஃபில்லிங்காக கிரேட்டட் ஒயிட் சாக்லேட்டு, அப்புறம் சாப்டு ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டு, அப்புறம் வந்து மில்க் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம மில்க் சிரப்பால் வெட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பேட்லாவால் நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு, அப்புறம் வந்து சாப்டு ஆல்மண்ட்ஸு, கிரேட்டட் ஒயிட் சாக்லேட் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு இதே மாதிரி மில்க் சிரப்பால் இதை சோக் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணி ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இதுலேயும் டெசிகேட்டட் கோகோனட்டு, சாப்டு ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைனலாக தேர்ட் லேயர் கேக் வச்சுட்டு டாப்பையும் சைட்ஸையும் நம்ம க்ரீமால் கவர் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து க்ரம் கோட்டிங் தான். இந்த க்ரம் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ கேக் வந்து க்ரம் கோட் முடிஞ்சு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனது. ரிமைனிங் க்ரீமில் நான் கொஞ்சமாக பிங்க் கலர் ஆட் பண்ணி ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறேன். அப்புறம் நார்மலாக வந்து ரஃபெல்லோ கேக் வந்து கம்ப்ளீட் ஒயிட்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் இந்த ஐசிங் நாசில் போட்டு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ க்ரீம் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி ஒரு பேலட் நைஃப் வச்சு டாப்பு ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக ஸ்மூதன் பண்ணி எடுக்கிறோம். டாப் லெவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு டாப்பை திரும்ப லெவல் பண்ணி எடுத்துட்டால் போதும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ கேக் வந்து நல்லா நீட்டாக நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து டாப்லேயும் சைட்ஸ்லேயும் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இதில் டெக்கரேஷன்ஸ் நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸ் வந்து ரவுண்டாக சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக நடுவில் ஒரு லிட்டு வச்சு கரெக்டாக ஷேப் கிடைக்கிறதுக்காக ஆல்மண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரஃபெல்லோ பால்ஸ் வந்து சென்டர்லேயும் சைட்ஸ்லேயும் வச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் நேம் எழுதுறதுக்காக ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் ரோல் பண்ணி அதில் வந்து எடிபிள் பென் வச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிட்டு நேம் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி லெட்டர் மோல்டு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணது அதையும் இதில் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் சைட்ஸில் பார்டருக்காக எடிபிள் கோல்டன் டஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ப்ரஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம கேக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.